எப்போ கோவிலுக்கு போனாலும், கோவிலுக்கு பக்கத்திலேயே இந்த கயிறெல்லாம் விப்பாங்க பார்த்தீங்களா? அந்த கடைக்கு போறது வழக்கம். கனிஷ்காவுக்கு வந்து அந்த கயிறு வாங்குறதுனா ரொம்ப இஷ்டங்க. அதேபோல கயிறு வாங்கி மத்தவங்களுக்கு குடுக்கறதுனாலும் ரொம்பவே பிரியப்படுவா. நான் வந்து இந்த முறை அங்க என்னலாம் வச்சிருக்காங்கன்றத பார்க்கறதுக்காகவே போயிருந்தேன். நெறைய சாமி சிலைகள் இருந்தது. நான் வந்து பிள்ளையார் தாங்க கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். நெறைய அந்த மணி, அப்புறம் பித்தளை பொருட்கள், பூஜை சாமான்கள் எல்லாமே வச்சிருந்தாங்க. கடை ஃபுல்லா வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல்லும் இந்த ஷோகேஸில வைக்கிறது அது எல்லாமே கூட இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணுச்சு. அந்த கடைய விட்டு வரதுக்கே மனசே இல்ல. ஏன்னா, அவ்ளோ பொருட்கள் வச்சிருந்தாங்க கடையில. இந்த பிள்ளையார் சிலைலாம் வந்து சைஸ் வாரியா வச்சிருக்காங்க. சின்னதுலேருந்து பெரிய சிலை வரைக்கும் வச்சிருக்காங்க. ஆனா, ஸ்டார்ட்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா, ரூ. 300 ரூ. 200 அந்த ரேஞ்சில இருக்குங்க. இப்போ கொஞ்ச நாளா கனிஷ்காக்கு வந்து இந்த கீ செயின்ஸ் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப புடிச்சிருக்கு. எந்த கோவிலுக்கு போனாலும் அங்க வந்து கீ செயின் வந்து வாங்குறாங்க. ஷீரடி போம்போதும் சரி, பழனி போம்போதும் சரி, அங்கேருந்து இந்த கீ செயின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்றா. ஸோ அது வந்து அவளுக்கு ஒரு மெமரியா இருக்கு. மாரி உங்கள்ல யாருக்கெல்லாம் வந்து இந்த மாரி கீ செயின்ஸ் கலெக்ட் பண்ணுறதுனா பிடிக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து இந்த கீ செயின்ஸ் வந்து வாங்குறது வழக்கமாவே வச்சிருப்பாங்க. ஏன்னா பேக்ல மாட்டுறதா இருக்கட்டும், பவுச்ல மாட்டுறதா இருக்கட்டும், கீ செயின்ஸ்லாம் நெறைய கலெக்ட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி கீ செயின்ஸ் பிடிக்கும் அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, மறக்காம பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.